ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி ஜூக்கு தாங்க போயிட்டு வந்தோம். குட்டி ஜூவில் நல்லா பெரிய ஜூ தான், குறும்பப்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நிறைய பேர் சேலம் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஜூவில் நம்ம ஒரு குட்டியாக வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலை தாங்க போயிட்டுருக்கோம். அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நல்லா க்ரீனிஷாக ரெண்டு பக்கமும் செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் ரோடு தாங்க கொஞ்சம் சரியில்லை. பாருங்கள், உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கோம். நல்லா கரடு முரடாக ஆடிட்டே வந்து நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியானாவே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் தான் போனோம். நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் போனோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் பாருங்கள், இந்த இடம் தான் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுற இடம். அது பக்கத்துலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது வந்து அண்டர் 6 years இருக்க குழந்தைங்களை வந்து விளையாட வைக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வந்து அனிமல்ஸ் வந்து ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி பார்க்குன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா ஜூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வண்டலூர் ஜூ நிறைய வாட்டி போயிருக்கோம். நம்ம அங்கே தான் வளர்ந்தோம் அப்படின்றதால நிறைய வாட்டி போயிருக்கோம். அங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஜூனாவே கண்டிப்பாக சிங்கம் புலி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ரொம்ப நியர்பையாக இருந்ததுங்க. யூஸ்வலாக பீகாக் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சைட் வரும்போது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கேஷுவலாக அது வந்து கேட் வாக் பண்ணி போயிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது கேப்சர் பண்ணுறதுக்கு. அதை நம்ம கேப்சர் பண்ணோம். இந்த ஜூவில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு 2 விஷயம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பார்க்காத விஷயம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 2 விஷயம் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைலு, அதாவது முதல்ல ஆமை, டிஃப்ரெண்ட்டாக ஆமை வச்சுருந்தாங்க. நட்சத்திர ஆமை என்னவோ பேர் வச்சுருந்தாங்க. பட் குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பட் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக போரிங்காக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதால அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, டீப்பாக இருந்தது. ஒரு நேச்சுரலாக ஒரு வாக் போகலாம் அப்படின்னா தாராளமாக போகலாம் அந்த இடத்துக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணணும். இப்போ வந்து லீவு, சம்மர் ஹாலிடேஸ், அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணும். வீட்டிலே இருந்தால் பிடிக்காது அப்படின்றதுக்காக ஒரு சேஞ்ச் ஒருக்காக போகலாம். ஸோ சரௌண்டிங் இந்த சேலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆமை தான். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆமை வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாலாம் ரொம்ப ஒரு அனிமல்ஸ்லாம் அவ்வளோவா வச்சில்ல. என்ன நாங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை என்ன பார்த்தோம் இந்த ஜூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மலைப்பாம்பு வந்து ஃபஸ்ட்டு எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அங்கே வேலை செய்கிறவங்களே சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்காம வந்துடாதீங்க, கிளி பக்கத்தில் இருக்கோம். நாங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு கோழி, வெள்ளை கோழி அழகாக வச்சுருந்தாங்க. என்னடா அது கோழியெல்லாம் வந்து கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஒரு இதுவாக வந்து காமிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மலைப்பாம்புக்கு அது ஒரு தீனிங்களாம். அதை நல்லா சாப்பிட்டு மெதன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா கல்லும் பாம்பும் ஒரே சைஸில் இருந்தது. எது கல் எது பாம்புன்னே தெரியாமல் அப்புறம் நாங்கள் ஏறி நின்று அதை வந்து கேப்சர் பண்ணோம். ஆக்சுவலி அதை டீப்பாக அவங்ககிட்ட காமிக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா மரநாய் அப்படி சொல்லுவாங்களா. அது வந்து தூங்கிட்டே இருக்குங்களாம். நைட் டைமில் தான் வந்து வெளியில் வந்து பார்க்குங்களாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஃப் அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஃப்ளஷும் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி போட்டிருந்தாங்க. அது சட்டையே பண்ணல. அது இருட்டானால் தான் வெளியில் வந்து சாப்பிடும். அந்த கூண்டுக்குள்ளேயே அதுக்கு கூண்டுக்குள்ளேயே ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த 2 விஷயம் தான். ஒன்று மலைப்பாம்பு, இன்னொன்று ஒயிட் பீகாக். வெள்ளை மயில் வந்து ரொம்ப ரேருங்க பார்க்குறது. ஸோ இந்த 2 விஷயம் தாங்க நாங்கள் புதுசாக பார்த்தோம். ஒயிட் பீகாக் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய இருந்தது. ஒரு 7, 8, 9 இருந்திருக்கும். அந்த ஒரு பெரிய ஒரு கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வெண்மையாக, அது என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த 2 விஷயம் தாங்க நாங்கள் பார்த்து ரசித்தோம். அண்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், கங்காரு, காட்சிலா, அப்புறம் டைனோசர், அது மாதிரி வந்து பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க, டாய்ஸ் மாதிரி. ஸோ அதில் நின்று பிக்சர் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். ஸோ நிறைய கிளி, நிறைய வகையான பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் காடை, கௌதாரி, கோழி, அப்புறம் குரங்கு, இதெல்லாம் நார்மல் நம்ம இடத்துலையே பார்த்துருப்போம். ஸோ இதாங்க பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காடை. ஸோ யாரெல்லாம் வந்து பார்க்காதவங்க ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கே நாரையே காணும் பார்த்தா எல்லாம் மேலே உட்காந்துட்ருக்கு. ரொம்ப பெரிய மூக்கோட ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எந்த பிளேஸ் போனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.